ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிருஷ்ணலாக்கு இடையே நிறைய இஷ்யூ போயிட்டுருக்குது. அதோடைய ஒரு பகுதியாக அவரை சிடபிள்யூசிலேருந்து தூக்கியிருக்கிறாங்க. அதுக்கான உண்மையான காரணத்தை விஜய் டிவி சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதம்பட்டி ரங்கராஜ் வந்து அப்படி ஒரு செலிபிரிட்டி செஃப் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவர் சிடபிள்யூசியில் ஒன் ஆஃப் த ஜட்ஜாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆனவர். அவருக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு அட்வொகேட். அவங்க பேர் ஸ்ருதி ரங்கராஜ். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் மேரேஜ் ஆன மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து இணையத்தில் வைரல் ஆச்சு. அது நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து ஜாய் கிருஷ்ணல்டா அவங்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லி நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமேலே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபேக் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்பும், இல்லை அவர் என்னை ஏமாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு ஜாய் கிருஷ்ணலா தரப்பும் மாறி மாறி இன்ஸ்டாவில் அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேல அவங்க வந்து ஜாய் கிருஷ்ணலா வந்து மகளிர் ஆணையத்தில் இதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து நிறைய சேனல்ஸ் அவங்களை இன்டர்வியூ பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. என்கிட்ட இன்னும் நிறைய உண்மைகள் இருக்குது, ஆதாரங்கள் இருக்குது. நான் கூடிய சீக்கிரம் வெளிப்படுத்துவேன். அது இல்லாத நான் கொடுக்க வேண்டிய இடத்துல இதெல்லாம் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகளை கிளப்பிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சிடபிள்யூசியில் மதம்பட்டி ரங்கராஜை ஏன் நீக்கினாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷபானா அப்படிங்கிறவங்க அவங்களும் ஒரு குக் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க கிட்ட வந்து மதம்பட்டி ரங்கராஜை வந்து தப்பாக நடந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிடபிள்யூசியில் அந்த டெலிவிஷன்லேருந்து அவரை நீக்கியிருக்கிறாங்க. அதை வந்து என்னென்னா, மதம்பட்டி ரங்கராஜ், குரேஷி, புகழ் இவங்க எல்லாமே ஈவினிங் நைட்டில் வந்து பார்ட்டி பண்ணி குடிச்சிட்டு ஷபானாக்கு வந்து தப்பாக மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி என்னென்னமோ பேசியிருக்கிறாங்க. தேவையில்லாமல் பேசுறது மட்டும் இல்லாமல் அவங்க தரக்குறைவாகவும் பேசியிருக்கிறாங்க. அதை வந்து காலையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஷபானா வந்து செட்டில் வந்து இதை காமிச்சு இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷபானா பிரச்சனை பண்ண உடனே செஃப் கௌசிக் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த கருமத்தெலாம் நான் பார்க்கணுமா, நான் வந்து ஒன்று இந்த இதில் நான் இருக்கணும் இல்லை அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிருக்கிறாரு. எல்லாருமே ஒரு சைடு வந்ததுனால செட்டில் இருந்து மதம்பட்டி ரங்கராஜை சிடபிள்யூசிலேருந்து தூக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டெலிவிஷன்லேருந்து சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஷபானா கிட்ட அவர் வந்து வாய்ஸை கம்மி பண்ணி பேசுகிறதும் இல்லை ரொம்ப செல்லமாக பேசுகிறதும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சிடபிள்யூசியில் அவர் பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து எல்லாருமே அவர் மேலே கம்ப்ளைண்ட்ஸை முன்வைக்க வந்தாங்க. அதை தொடர்ந்து டெலிவிஷனுமே அவங்கள வந்து செட்லேருந்து நீக்கியிருக்கிறாங்க. மதம்பட்டி ரங்கராஜ் என்ன சொல்லியிருக்காரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னுடைய தரப்பில் இருந்து எந்த விதமான இதுக்கு இன்னும் தர முடியாது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஃபேக் நியூஸு. அது மட்டும் கிடையாது, எல்லாமே செட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதம்பட்டி ரங்கராஜ் சொல்லியிருக்கிறாரு. ஜாய் கிருஷ்ணலா அவங்களும் தன்னுடைய எல்லா ஆதாரங்களையும் மகளிர் ஆணையத்துக்கு கொடுத்துட்டாங்க. 21ஆம் தேதி இதுக்கு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம கமெண்ட் சேனலில் மறக்காமல் கொடுத்துருங்க.